Okay people, final destination மூலக்கோணம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடை. கைலாசக்கோணாலேருந்து மூலக்கோணம் போகிறோம். ஒரு 22 கிலோமீட்டர்ஸு இங்கேருந்து. ஸோ இன்றைக்கி ஒரு 4 ஃபால்ஸ் போயாச்சு. 4வது போயிட்டுருக்கோம். 3 போயாச்சு. ஆரே ஃபால்ஸு, ஆரேலேயே வந்து 2 டெம்பிள் ஃபால்ஸும் ஃபஸ்ட்டு ஃபால்ஸும், அப்புறம் தொட்டிக்கோணம், கைலாசக்கோணம், இப்போ மூலக்கோணம். நல்லா பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 4ஐயும் ஒரே நாளில் நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஆர் அட்லீஸ்ட் 3 யூ கேன் டூ. ஆரே முடிச்சுட்டு நேராக யூ கேன் கம் ஹியர் ஃபார் தொட்டிக்கோணம் அண்ட் கைலாசக்கோணம். ஒரு கார், பைக்கில் ஸ்கூட்டர் ரைட் நீங்கள் பண்ணிங்கன்னா 3ஐயும் முடிச்சிடலாம். இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க புதுசாக கைலாசக்கோணாவில். இப்போ டைம் வந்து கரெக்டாக 2:10 கைஸ். ஒரு 3 o'clockலாம் யூ வில் ரீச் மூலக்கோணம். ஸோ நீங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரி ஃபால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டோக்கன் வாங்காமல் உள்ளுக்கு போகக்கூடாது. ஸோ 9 o'clock தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு 6:30க்கு சென்னை விட்டிங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆரி ஃபால்ஸ் வந்துடுவீங்க. ஆரி ஃபால்ஸ் வந்து டாப் ஆஃப் தி லைன் கைஸ். அது அந்த அழகு மிச்சம் எங்கேயும் இருக்காது. ட்ரெக்கும் செம்மையான ட்ரெக்கு. ஸோ அங்கே ஆரம்பிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே டெம்பிள் ஃபால்ஸில் வந்து சூப்பராக குளியல் போட்டுருங்க. அப்படியே நனைஞ்ச பாடாவே ட்ரெக்கிங் பண்ணுங்கள். யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் ஆர் எனிதிங். அப்படியே நடந்து போங்க. அங்கேருந்து ஒரு 2 kilometers கைஸ் யூ ஹேவ் டு ட்ரெக் பண்ணிங்கன்னா ஒரு இது வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்துடும். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் உட்காந்து. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் அட்வென்ச்சரஸ், யூ வாண்ட் டு ரியலி ட்ரெக், யூ கோ டு ஃபால்ஸ் நம்பர் 2, வாட்டர் ஃபால்ஸ் நம்பர் 2. அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் போன டைமில் நான் மட்டும்தான் இருந்தேன். தனியாக போகலாம். நான் தனியாக குளிக்கலாம் கூடாது. யாராக கூட இருக்கணும். பப்ளிக் இருக்கணும், லைஃப் கார்டு இருக்கணும். எதுக்குனாலும் தேர் ஷுட் பி சம்படி எல்ஸ். அதனால் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வந்து குளிக்கக்கூடாது. ஸோ அங்கே நான் குளிக்கலை. நான் திரும்பி வரும்போது கூட்டமாக வந்தாங்க. தேட்ஸ் ஓகே. ஐ டிசைடட் நான் கடைசி எங்கே போகிறேன்னா அங்கே குளிச்சிக்கலான்ட்டு. ஸோ தேட் லுக்ஸ் லைக் மூலக்கோணம். அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஜாலியாக. இன்னும் ஒரு 40 minutesல போயிடுவோம். அங்கே போய் 1 மணி நேரம் தண்ணிக்குள்ளே உட்காந்துருவோம். மூலக்கோணாக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துடலாம். அது முடிச்சுட்டு நேராக ஒரு 40 minutes ட்ரைவ் ஆர் ரைட் கைஸ். தொட்டிக்கோணம் வந்துடுவீங்க. தொட்டிக்கோணாவில் ஜம்முன்னு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடையே அப்படியே நேராக கோ டு கைலாசக்கோணம். அங்கேருந்து ஒரு 5 minutesல கைலாசக்கோணம் போயிடுவீங்க. அங்கே போயிட்டு ஜம்முன்னு கைலாசக்கோணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மசாஜ் எஃபெக்ட் கிடைக்கும். மேலேருந்து விழும் தண்ணி. நல்லா ஜம்முன்னு குளிங்க. குளிச்சுட்டு ஒன்று யூ கேன் கோ பேக் டு சென்னை. இல்லாட்டி இப்போ நான் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 40 minutes ட்ரைவ் ஆர் ரைட் யூ கேன் ரீச் மூலக்கோணா கைஸ். மூலக்கோணாவில் நீங்கள் எல்லாம் வைண்ட் அப் பண்ணும்போது ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு நீங்கள் சென்னைக்கு கிளம்புனீங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் நீங்கள் சென்னை போய் சேர்ந்துருவீங்க. 1 டேயில் வந்து ஒரு 4 வாட்டர் ஃபால்ஸு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி, நேச்சர் என்ஜாய் பண்ணி, உங்களுடைய ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போயிடலாம். ஐ வாண்டட் டு டூ காம்பினேஷன் கோனாஸ். இன்றைக்கி வந்து அது 4 ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். அமேசிங் கைஸ், ரியலி அமேசிங். புத்தூர் ஜங்ஷனுக்கு வர போகிறோம். இங்கே வந்து நமக்கு ரைட் எடுக்கணும் மூலக்கோணா போகிறதுக்கு. நல்லா இந்த லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க. இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே அப்படியே ரைட்டில் போகணும் நம்ம.
இங்கே வந்து ரைட்டு. டர்போ ஸ்டீல். ஓகே, நெக்ஸ்ட்டு டேர்னு எஸ்விஎஸ் பேக்கரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ரைட் டேர்ன் எடுக்கிறோம். அப்படியே மேப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். நான் மூலக்கோணம் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. நல்ல ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு மட் ரோடு வருது. இதுக்கு பேர் ஆஃப் ரோடு கிடையாது, இதுக்கு பேர் மட் ரோடு. ஆஃப் ரோடுன்றது நோ ரோடு அட் ஆல். Again want to mention the Meteor 350 guys. இது வரைக்கும் எந்த டெரெயின்லேயும் வந்து எனக்கு பிரச்சனை வந்ததே இல்லை. செம்ம ஆசம் பெர்ஃபார்மன்ஸ் மீட்டியார். வாட்டர் கிராசிங்லாம் வருது. எல்லாம் பைக் இங்கே நிறுத்தி வச்சுட்டு போகிறாங்களா, இல்லாட்டி வாட்டர் கிராஸ் பண்ணலாமா தெரியலையே. ஓகே, லெட்ஸ் கிராஸ். வாட்டர் கிராஸ் மக்களே. ஏய், வாட்டர் கிராஸ்டா, சூப்பர். ஃபுல் டர்ட் ரோடு தான். ஒரு 4 கிலோமீட்டர் கைஸ், ஒரு 4-4.5 கிலோமீட்டருக்கு வந்து வெறும் டர்ட் ரோடு தான். டர்ட் ரோடில் தான் யூல் பி ரைடிங் டு ரீச் மூலக்கோணா. Arrived guys. Finally we have arrived to மூலக்கோணா. பா, பிரம்மாண்டமாக இருக்குது, அசத்தலாக இருக்குது. இங்கே வைக்கலாம், தனியாக வைக்க வேண்டாம். எல்லாம் பிரியாணி தம் போட்டுட்ருக்காங்க. என்டரிங் மூலக்கோணா. இங்கே சீனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கே. ஸோ இங்கே வந்து ஃபேமிலிஸ் வராங்க, ஒரு 8-10 பேர் வந்து நல்லா பிரியாணி 2-3 தம் ஓடிட்டுருக்கு. நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குது, பட் ரொம்ப ஷார்ட் கைஸ். நீங்கள் பார்க்கிங்லேருந்து அப்படி நேராக மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ த ஃபைனல் ஃபால்ஸ் கைஸ், நம்ம வந்து சேர்ந்துட்டோம் மூலக்கோணா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் வந்து தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும், போக போக கலங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றாங்க. அப்போனா மோர் தென் ரன்னிங் வந்து கொஞ்சம் தேங்குது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு தொட்டி மாதிரி தேங்குது. ஓ, வாட்டர் கிராசிங்கா, ஷூ போயிடுமே, சுற்றி போகும். தேங்க்யூ. அதான் ரூட். ஓகே, ரூட் மேலே இருக்குங்க. வாட்டர் கிராசிங்லாம் வேணாம். இந்த ஷூ வந்து எனக்கு வந்து இட் இஸ் கம் ஃபார் அட்லீஸ்ட் now 3 years. I'm still going great. இது டெக்காத்லான் 4-5 என்னமோ வாங்கினேன் ட்ரெக்கிங் ஷூஸ். மூலக்கோணா guys, we finally made it. Yay! இன்னைக்கு 4 கோணா போகலான்னு சொல்லி கிளம்புனேன், 4 போயிட்டேன். ஸோ
ஐம் வெரி 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 ஹாப்பி. ஆமாண்டா, கூட்டம் பின்னுது. ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, அது உள்ளே எல்லாம் இறங்கிட்டாங்க. நீ ஃபேமிலிஷுக்கு குளியலே கிடையாதா? ஆமாண்டா, இது தெப்ப மாதிரியில் இருக்கு. This is it. ஓகே, ஒரு தெப்பம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அங்கே மேலேருந்து தண்ணி வருது. அங்கேருந்து தண்ணி வந்து இங்கே இந்த தெப்பத்தில் தேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இது. ஓகே, ஆசம் கைஸ். ஓகே, மேலே படி போகுது. படிக்கு மேலே ஒரு கிணறு மாதிரி இருக்குன்றாங்க. ஆஹா, இங்கே ஒரு சூப்பர் ஃபால்ஸ் இருக்கே, செமையாக இருக்குங்க. ஏங்க, செம ஃபால்ஸ் இருக்கு. வாவ், தண்ணி ரொம்ப வரல, இட்ஸ் ட்ரிக்கிளிங், பட் சூப்பர் ஃபால்ஸ், நைஸ். ஸோ இதுதான் ஃபால்ஸு. ஐ திங்க் மழை டைமில் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தண்ணி வரல. ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து 20 அடி ஆழமாக கிணறு மாதிரியும் அது. ஸோ இது வந்து வெறும் இந்த தண்ணீர் தேக்கம் மட்டும் கிடையாது, ஊற்றும் இருக்குங்க. இட்ஸ் 20 feet டீப் இன்சைட். வாவ், இது தெரியுதா உங்களுக்கு? அதான் செவரு மாதிரி வரம்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆழம் தான். அவங்க இருக்கிறதெல்லாம் ஆழம் தான் ஃபுல்லாக. Enjoying, guys. பாருங்க
ஆஃப்டர் வெரி லாங் ரைடு. அப்பா சூப்பராக இருக்குங்க. தண்ணியில் செட்டில் ஆகிட்டேன். அது வெறும் ஆழம் தான். இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, நம்ம சைடு புஷ் பண்ண மாட்டேங்குது, ஆழத்துல வச்சுக்குது. அது நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி வரணும் வெளியில். அகைன் ஆரி ஃபால்ஸ் மாதிரி ஆள் இல்லாட்டி தனியாக குளிக்காதீங்க, ஆள் இருக்கணும் ஆல்வேஸ். கல்லு காலுங்களா So guys, we will call it a day today. சரியான வேட்டை இன்னைக்கு. 4 ஃபால்ஸ் போயிட்டு வந்திருக்கோம். Finally in water. புரியுங்க